ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கம்பு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெள்ளை அரிசிக்கு பதிலாக நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். கருப்பு கவுனி அரிசி 1 கப்பு, கம்பு 1 கப்பு, ராகி 1/2 கப்பு, முழு உளுந்து 1/2 கப்பு, கொஞ்சமாக வெந்தயம். 7 to 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம பாட்டிகள்லாம் சொலவில் வச்சு புடச்சி எடுப்பாங்க. நம்மளுக்கு அப்படிலாம் பண்ண தெரியாது. அதனால அதில் கல் இருக்கான்னு மட்டும் பிறக்கி கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்கள் கடையில் உள்ள அரிசி குலையாமல் 4 மணி நேரம் நின்று வேகுது. ஆனால் அதே மாதிரி எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கும்போது அது ஒரு மாதிரி கிளுன்னு குழஞ்சி போகுது. அது ஏன்னா கருப்பு கவுனிலே 2 வெரைட்டி உண்டா. ஒன்று பச்சரிசி, இன்னொன்று புழுங்கல் அரிசின்னு சொல்லிட்டு 2 வெரைட்டி உண்டு. நீங்கள் வாங்கினது பச்சரிசியாக இருக்கும், கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் நெத்திலி மீன் தான், கொஞ்சம் ஐஸ் மீனாக இருந்துச்சு. பஞ்சுவாலிட்டி, டெடிக்கேஷன், பெர்ஃபெக்ஷன், எல்லா எபிலிட்டியுமே என்ன தான் சொல்லணும். நாளைக்கு காம்படிஷனுங்கிறதுக்கு முந்தின நாள் தான் போய் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வர வேண்டியது இருந்துச்சு, மறந்துட்டேன். மேடம் 3 நாள் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே என்ன பண்ண போகிறாங்களோ தெரியாது, நாளைக்கு தான் தெரியும். அப்படி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிச்சு. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்.